வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பெக்ட் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பேங்காக்ல இருக்க ஒன் ஆஃப் த ஒரு ஃபேமஸான ஒரு நைட் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த நைட் மார்க்கெட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நைட் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதோட பேர் வந்து ஜாட் ஃபேர் நைட் மார்க்கெட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இதை வந்து ட்ரெயின் நைட் மார்க்கெட்டாக மாற்றிருக்காங்க. இந்த நைட் மார்க்கெட்டை தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம இந்த நைட் மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு. அது மட்டும் இல்லாமல் இங்கே யூனிக்கான ஒரு கேஸ்டல் ஒன்று இருக்குது. அந்த கேஸ்டலில் தான் கேஸ்டலுக்கு முன்னாடி தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். இந்த கேஸ்டல் வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹாரி பாட்டர் படத்தில் வர அந்த கேஸ்டல் மாதிரியே இருக்கும். அது இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே நிறைய மக்கள் வந்து இங்கே வராங்க இந்த நைட் மார்க்கெட்டுக்கு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இங்கே நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய ஸ்பாட்ஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குனே தனியாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் தாய் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து தாய் டீ, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபேஷனபுளான ஷூஸு, டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஜுவல்லரிஸ், அந்த மாதிரி சொவினியர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்குது. வாங்க நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட் உள்ள போய் நடந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இதுதான் வந்து நான் சொன்ன கேஸ்டிலு. பாருங்கள், செம பிரம்மாண்டமாக பார்க்கறதுக்கே வந்து இந்த ஹாரி பாட்டர் ஃபீல் வருது. இந்த கேஸ்டிலில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வெளியில் சுற்றி வந்து புல்வெளிகளாக இருக்குது. இங்கேயும் வந்து நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த கேஸ்டிலுக்கு முன்னாடி நின்று நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து மேலே வந்து இந்த இடத்துல வந்து பிடிஎஸ் ட்ரெயின் போகும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம பிடிஎஸ்ல எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ் ஹையாக் லாட்பாவ் அந்த ஸ்டேஷனை எடுத்துட்டு நம்ம அங்கேருந்து இங்கே வரணும். ஆக்சுவலாக இந்த கேஸ்டிலுக்கு உள்ளேயும் நம்ம போகலாம். இதே மாதிரி உள்ளே வந்துட்டு நம்ம மேலேயும் போகலாம். இந்த கேஸ்டிலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பழங்காலத்து ஸ்டைலில் எல்லாமே இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருக்குது இதை பார்க்குறதுக்கு. அதான் எல்லாமே வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக தான் மெயினாக இந்த இடம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து 2 பேர் இங்கே உட்காந்து பேசுகிற மாதிரி இந்த பழங்காலத்து ஸ்டைல் சேர் இங்கே போட்டிருக்கு. அங்கே 2 பேர் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. இங்கே மேலே இருக்க லைட்டு கூட அந்த பழங்காலத்து லைட்டு அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நிலா மாதிரியான ஒரு பெரிய சைஸில் ஒரு நிலா மாடல் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து இங்கே வந்து இதுவும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான். நீங்கள் பாருங்கள், இந்த கார்ட் போர்ட்டில் லைட் எரிகிற மாதிரி பார்க்கறதுக்கு நிலா மாதிரியே சூப்பராக அந்த டெக்ஸ்டர்லாம் கொடுத்து பார்க்கறதுக்கு நிலா மாதிரியே சூப்பராக இருக்கு. இதுலேருந்து இங்கே படி கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு பால்கனி, இந்த சைடு 2, இந்த சைடு 3. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் போகிறது இங்கேருந்து தெரியுது பாருங்க. ட்ரெயின் போயிடுச்சு, ட்ரெயின் போகிறது இங்கேருந்து தெரியுது. அவ்வளோதான். இங்கே வந்து ஃபுல் அந்த சிட்டி வியூ அப்படியே நம்மளுக்கு கிடைக்குது. இந்த சைடு வந்தோம்னா இதுக்கு அப்படியே நம்ம அந்த சைடு போனோம்னா அந்த மார்க்கெட்டு ஃபுல் வியூ நம்மளுக்கு தெரியும். இங்கே இந்த வாட்ச் டவரு அதெல்லாமே இருக்கு. இங்கே போய் நின்று கூட நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தா இந்த ஃபுல் மார்க்கெட்டும் தெரியுங்க. இது ஒரு பாருங்க, இதுதான் இந்த ஃபுல் மார்க்கெட்டு. கீழே வந்து இங்க இடத்துல வந்து ஃப்ளெமிங்கோ மாதிரி நிறைய இந்த பொம்மைகள்லாம் செஞ்சிருக்கு. இவ்வளோ பெருசா இருக்கு இந்த மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கிட்டத்தட்ட ஒரு 15 லைன் இருக்கு. ஒரு 2 இதாக டிவைட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஒரு 30 இந்த மாதிரி ஷட்டர் போட்டிருக்காங்க. இங்கே வந்து கீழே வண்டிங்கெல்லாம் நிறுத்திருக்குல்ல, இந்த ஒரு வண்டியிலும் ஒரு கடைங்க வச்சுருக்காங்க. ஒரு கடையிலுமே அந்த ஒரு கார் நிறுத்திருக்கிறதுமே ஒரு கடைங்க தான். அங்கேயுமே வந்து நிறுத்திட்டு நம்மளுக்கு வந்து கடைங்கள்லாம் இருக்கு. இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்கு, இங்கே போய் எடுப்போம். இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கு. இங்கே ஒரு ஃபுல் வியூ கிடைக்குதுங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக இந்த மார்க்கெட்டை சுற்றி ஃபுல்லாக வண்டிங்கெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. பூட் ஸ்பேஸ்னால் அவங்க கிட்ட இருக்க கார் எடுத்து வந்து நிறுத்திட்டு அது பக்கத்துலேயே அப்படியே கடை போட்டு அப்படியே விற்றுக்கலாம். அந்த மாதிரி
இப்போ வெளியூர்லேருந்து வர்றவங்க கடை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி காரில் வந்துட்டு காரை அப்படியே பார்க் பண்ணிட்டு கார்லேயே அப்படியே விற்றுட்டு அப்படியே போயிடுவாங்க போல். இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் மட்டும்தான் இந்த மார்க்கெட் இருக்கும். மற்ற நாளில் இருக்காது. அதனால் பார்த்து வாங்க. மற்ற நாளில் வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட் மூடி தான் இருக்கும். வெறும் வாரத்தில் 4 நாள் மட்டும்தான் இந்த மார்க்கெட் இருக்கும். அந்த எண்டுலேருந்து அப்படியே ஃபுல்லாக இந்த எண்டு வரைக்கும் இருக்குங்க. அப்படியே இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்படி தான் நம்ம உள்ளே வரணும். அப்படியே வந்தோன்னா ஃபுல்லாக கடைங்க தாங்க. அப்படியே ஃபுல் வியூ செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடம். இங்கே வந்து எல்லாம் நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸும் இங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோவை எடுக்கிறதுக்காகவே இங்கே லைட்டை வந்து செட் பண்ணி, இது பக்கத்துலேயே வந்து இந்த மரத்தில் வந்து ஃபுல்லாக லைட்லாம் போட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதான் மோஸ்ட்டாக வந்து அந்த நைட் டைமில் வந்தால் தான் வந்து இந்த இடம் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க. அதுதான் என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு இந்த பூட் ஸ்பேஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பூட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சசரிஸ், ஜுவல்லரிஸ், கம்பல், மோதிரம் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸு, பேண்ட்ஸு அதெல்லாமே கூட இங்கே இருக்குதுங்க. லேடிஸ்க்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் சாசேஜஸ் கடைங்கெல்லாம் இங்கே இருக்குங்க. இப்படியே நம்ம இது உள்ளே போயிட்டோம்னா இங்கேயும் நிறைய கடைங்கெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி கடைங்க, இங்கே வழக்கமாக பார்க்குறது தான். எல்லா மார்க்கெட்லேயும் இருக்க மாதிரி இங்கேயும் கடைங்கெல்லாம் இருக்குது. ரேட்டு வந்து ஒரு நார்மலான ரேட்டு தான் இருக்குது. இந்த க்ரீன் டீ அந்த இதெல்லாமே இங்கே இருக்குது. அவ்வளோதாங்க. இங்கே கொஞ்சம் பொம்மை கடைங்கெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு செருப்பு கடை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஷூஸ்ன்னு போட்டிருக்கு. ஹேண்ட்மேட் ஷூஸும் இது வந்து இந்த ப்ரெஸ்ஸிங்கில் வர இருக்குதுன்னு நினைக்கிறேன். கையிலே வந்து இந்த ப்ரெஸ்ஸிங் பண்ணி அதிலே செய்கிற அந்த செருப்பு அதுவும் நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி. பூட் சேல். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து இந்த கார் பூட் சேல்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அதான் இந்த மாதிரி காரை நிறுத்திட்டு இந்த கார்லேயே வந்து விற்கிற மாதிரி பொருட்கள். அதுதான் இங்கே நிறைய விண்டேஜ் கார்களும் இங்கே இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த கண்டெய்னர் மேலே தூக்கி நிறுத்தி வச்சுருக்கானுங்க கார்லாம், விண்டேஜ் கார்ஸ்லாம். நிறைய வந்து இந்த பூட் ஸ்பேஸ் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஐஸ்கிரீம் கடை, அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் கடை, சோடா கடை, அந்த மாதிரி கடைங்க தாங்க இந்த இடத்துல இருக்குது மோஸ்ட்டாக. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இந்த டாய்ஸ்லாம் இருக்குது, பொம்மைங்க கடையெல்லாம் இருக்குங்க. அப்படியே இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து இந்த மார்க்கெட்டே வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. அந்த பாதி இந்த கேஸ்டல் இருக்கு இல்லைங்களா, இந்த கேஸ்டலுக்கு பாதிக்கு அந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபுல்லாக வந்து சாப்பிட்ற ஐட்டம், ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி துணி, ஆக்சசரிஸ் அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம். நான் சொவினியர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் சொவினியர்ஸ். ஒன்று வந்து 40 பாட்டான், 3 வாங்கினா 100 பாட்டான். எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பூட் ஸ்பேஸ்லேருந்து இப்போ நம்ம இந்த மார்க்கெட் ஏரியாவில் ஃபுல்லாக வந்து துணி கடைங்க, பேகு கடைங்க, இந்த மாதிரி ஜுவல்லரிஸு. இது நைட் மார்க்கெட்டுன்றதுனால ரேட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். வெளியே இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து இங்கே வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பிட்ற ஐட்டம் வாங்குறதுக்காக தான் இங்கே வருவாங்க. சீப்பான ட்ரெஸ்ஸுங்களும் இங்கே இருக்கும், ஃபேஷனபுளான ட்ரெஸ்ஸுங்களும் இருக்கும். நம்ம தேடி வாங்கணும். மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் வேலை.
அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கணுங்க. வந்து சாப்பிட்ற கடை தாங்க இதுதான் வந்து சென்டரு. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து அந்த ஆக்சசரிஸு. இதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வர்றது எல்லாமே வந்து சாப்பிட்ற கடைக்குங்க. இந்த மாதிரி உக்காந்து சாப்பிட்றதுக்கு இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. அதை வாங்கிட்டு டக்குன்னு போயிட்டு நின்று வாங்கி சாப்பிட்ற மாதிரி கடைங்களும் அங்கே இருக்குங்க. பாருங்க, எறா மீன் சங்கெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே வந்து சீ ஃபுட்டுக்கு வந்து இது இந்த இடம் கொஞ்சம் ஃபேமஸுங்க. இந்த சீ ஃபுட்டு அதெல்லாமே வந்து இங்கே நிறையா வந்து டேஸ்டான ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாமே இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த சீ ஃபுட்டு தான் நிறையா வந்து இங்கே சாப்பிட்றாங்க. அந்த எறா, அதுக்கப்புறம் அது பேர் என்னது, ஸ்குவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ரிப்ஸும் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. வெண்ணெல்லாம் தடவி பார்பிக்யூ பண்ணி கிரில் பண்ணிட்டு இருக்காரு. வந்து டுரியன் கடை. இது ஒரு வேப்பல் ஷாப்பும் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஷாப் இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து டெசர்ட்டு, ஃப்ரூட்டு எல்லாத்துலேயுமே வந்து இந்த கேனபீஸ் லீவ்ஸ் போட்டு இங்கே ஜூஸ் பண்ணி தராங்க. அந்த மாதிரி ஒரு கடை இருக்குது. மோஸ்ட்டாக வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேமஸான கடைங்களாக இருக்கும். அதனால் வந்து இங்கே ஒரு பீஸா கடை இருக்குங்க. 68% பீஸா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இந்த சுகர் கோட்டிங் கொடுத்து அதில் வந்து டிப் பண்ணி அப்படியே வச்சு விற்கிறது. அது வந்து ஒரு ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாட்டு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா போட் நூடுல்ங்க. பாருங்கள், அந்த போட்டு மாதிரியே செஞ்சு அதில் வந்து நூடுல்ஸ்லாம் வச்சு விற்றுட்டு இருக்கு. செம்ம பெருசாக இருக்குது. ஆனால் இது நிறைய கடைங்க இருக்குது. ஒரு சந்துலையுமே நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து ஒன்று ஒன்றா போய் ஒரு கடையை காட்டினா ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஓவராலாக வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். சாயன் பிடிக்கிற அளவு பெருசாக இருக்குது. இது வந்து வெறும் 30 பாட்டு தான் சொல்கிறாங்க. நார்மலாக வெளியில் வாங்கினாலே 30 பாட்டுக்கு இதை விட சின்ன சைஸ், ஒரு கை பிடிக்கிற சைஸ் தான் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருக்குது இந்த கப்பு. டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா ஸ்ட்ராங்காக
அந்த குடிச்ச உடனே அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது. எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது. கரெக்ட். இந்த மார்க்கெட் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கு. இந்த ஆல்ரெடி இந்த மார்க்கெட் இருந்துச்சு, கொஞ்ச நாள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நிறைய இடத்துல வந்து கடைங்கள்லாம் பாருங்க காலியாக இருக்கு. இது காரணம் என்னன்னா வந்து நிறைய இப்போதான் வந்து இப்போ மக்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் நிறைய கடைங்கள்லாம் வரும். அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த காலியாக இருக்க இடத்தெல்லாம் வந்து உட்கார்றதுக்காக உட்காந்து சாப்பிட்றதுக்கான இடமா வந்து மாத்திட்டாங்க. நிறைய கடைங்க வந்து ஒன்று ஒன்றா இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக நிறைய கடைங்க வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ், ஜாப்பனீஸ் அந்த மாதிரி ஃபுட்ஸுமே இங்கே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அதுவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க, நம்ம ஊரில் இருக்க ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இங்கே எடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் தான் அங்கே இருக்குது. மோஸ்ட்டாக வந்து தாய், அதுக்கப்புறமா வந்து இந்த வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஸ்டர்ன், இந்த ஃப்ரெஞ்சு கடைங்க அந்த மாதிரியும் இருக்குங்க. இங்கே வந்து பார்பிக்யூ அந்த மாதிரி கடைங்களும் இருக்குது. மோஸ்ட்டாக நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த சீ ஃபுட்டு தான் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த மாதிரி யாரா எல்லாமே வந்து இந்த பிளேட்டு அதெல்லாமே வாங்கி இங்கே வந்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து இங்கே ரேட்டாக தான் சொன்னேன் இல்லைங்களா. இங்கே பாருங்கள் 1400 பாட்டுன்னு சொல்கிறாரு. 1400 பாட்டான். அதாவது என்னென்னா அது மொத்தமாக அந்த இது மாதிரிங்க பொஃபெட் மாதிரி அது. அதை வந்து மொத்தமாக நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, எவ்வளோ வேணுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆள்லாம் அதை சாப்பிட முடியாது. ஒரு 2 பேர் 3 பேர் இல்லை ஃபேமிலியாக வந்தால் அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஒரு ஆள்லாம் வந்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்கள்லாம் போயிட்டு சாப்பிட்டுக்கணும். இங்கேயும் வந்து கொஞ்சம் த்ரெஃப்டிங் ஷாப்லாம் இருக்குது. செகண்ட் ஹேண்ட் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஷூஸ்லாம் வந்து எடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்குது. அதாவது சூப்பு, இப்போ நம்ம வாங்கணும் இல்லைங்களா, டீ ஷாப்பு அந்த மாதிரி ஷாப்பு, அப்புறம் சூப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரைடு சிக்கன் அதெல்லாம் வந்து விற்கிற கடை இருக்குது. ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. இவ்வளோ தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இந்த த்ரிஃப்டிங் ஷாப் இருக்குது, செகண்ட் ஹேண்டு அந்த ஷாப்ஸ்லாம் இங்கே இருக்குது. அவ்வளோதாங்க. நல்லா வந்து ஸ்பேசியஸாக நிறைய விஷயங்கள் இருக்கிற, நிறைய கடைகள் இருக்கிற ஒரு நைட் மார்க்கெட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நைட் மார்க்கெட் வந்து பார்க்கலாம். செம்ம பெருசாக இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மார்க்கெட் வந்து பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் வந்து பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then take care, bye bye.